हुकुम टाइगर का हुकुम। ஹாய்டா. ஏன் என்னாச்சு? ரொம்ப சோகமாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லைடா. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். என்கிட்ட எல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்கள்ல. நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், பணக்காரங்க. இல்லை அப்படி ஒன்றும் இல்லைடா. அப்புறம் என்ன, ஃப்ரீயாக பேசு. ஏன் சோகமாக இருக்க? என்னாச்சு? இல்லைடா, காலேஜில் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க. எழுதிட்டு தான் இருந்தேன். அப்போது 2 பேர் கிளாஸில் பிட் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தனால சார்கிட்ட சொல்லி கொடுத்தேன். சாரும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என் மொபைல் நம்பர் 2 பேரும் வாங்கி வச்சுக்கிட்டு காலத்துலேருந்தே 8 கால் வந்துடுச்சுடா. ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட என் மொபைல் நம்பரை கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு கூட தெரில. ரொம்ப கால் பண்ணி திட்டிகிட்டே இருக்காங்கடா. பயமாக இருக்குடா ரொம்ப. இதுக்கேண்டா பயப்படுற? பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? என்னது போலீஸ்டையா? சார்கிட்ட சொல்லி கொடுத்ததுக்கே மொபைல் நம்பர் வாங்கி வச்சு திட்டுறாங்க. போலீஸ்கிட்ட மட்டும் சொல்லி கொடுத்தேன், என் கதையை முடிச்சிடுவானுங்க. சரி, ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு. ஓகே பாய். சரிடா, ஓகே பாய். என்ன ப்ரொஃபஸர், காஃபி சாப்பிட வந்திருக்குங்க போல்? இல்லை சார், வயர் வழியாக தான் டேப்லெட் வாங்கிட்டு போகலான்னு. சாருக்கு ஒரே தமாசு தான். இதில் என்னடா தமாசு இருக்கு? சரி வாங்க, பேசிகிட்டே இருக்காமல் காஃபி வாங்கி சாப்பிட்லாம். எனக்கும் நீங்களே பே பண்ணுங்க. நினச்சேன் ஐயோ முதல்ல நீ இப்படி சொல்லுவேன்னு. சரி. எப்படி சார், என் பையன் நல்லா படிக்கிறானா? யார்? உன் பையன் தானே? நல்லா படிக்கிறான். இன்றைக்கி தான் ஒரு பையன்கிட்ட வம்பிழுத்துட்டு அவன் மொபைல் நம்பரை வாங்கிட்டு போனான். என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ? நீ 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 ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டேயா? அதான் அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். எது, உன் பையனை நான் கவனிக்கணுமா? சரி ஓகே சார். காலத்தை என் பையன் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னான். பாய், போயிட்டு வரேன். எது, ஒன்றை வெளியே சுற்றாமல் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னானா? சரியா, போயிட்டு வா. சொல்கிறேன் மவனே, வர சொல்லியிருந்த சீக்கிரம். ஆமாப்பா, இன்னைக்கு கிளாஸில் ஒருத்தன் பிட் அடித்ததை சார்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான். அதான் அவன் மொபைல் நம்பர் வாங்கியிருக்கேன். நீங்கள் அவனை ரொம்ப திட்டு கொடுங்கப்பா. இப்போ முடியாதுடா. இப்போ தான் உன் சாரை பார்த்துட்டு வந்திருக்கேன். சார் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு உன் மேலே. அதனால் நீ ஏன் உன் வேலையை பார்த்துக்கோ, என்ன அதில் இழுக்காத. என்னப்பா, நான் உன்னை நம்பி வந்தா நீ இப்படி சொல்கிற? இங்கே பாடுறா, எல்லா அப்பாவுக்கும் அவங்க மகனை பிடிக்கும். ஆனால் தப்பு பண்ணுற மகனை எந்த அப்பாவுக்கும் பிடிக்காது. நீ இப்போ தப்பு பண்ணுற, இது திருத்திக்கோ. என்ன சார் உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். டே வால்டர், ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிடா. சார்கிட்ட சொன்னது தப்பு தான். பிளாக்மெயில் பண்ணாதடா. சாரிடா, ப்ளீஸ்டா. எப்படி சார்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பாருடா, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. உன் வீட்டில் இருந்து ஒன்று வெளியே இறங்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. வேணாம் வால்டர், தப்பு பண்ணாத. சொன்னால் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். யார்ரா நீ? எங்கள் அப்பா சொல்லியே கேட்கல, நீ சொல்லியா கேட்க போகிறேன்? என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. டே நண்பா வா. எப்போ வந்த? எப்படி வால்டரை பார்த்து சாரி சொன்னியா? எங்கே, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். என்னை எங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியாத அளவுக்கு என்னதோ பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னே தெரிலடா. நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். எப்படியாவது என்னை காப்பாத்துடா. உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. வா பார்த்துக்கலாம். நாளைக்கு அவன் வீட்டுக்கு நம்ம போகிறோம். வேணாண்டா டே, பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுறாதடா. என்னடா, ஓ நண்பனை பார்த்தே நீ இப்படி சொல்லலாமா? ஸ்காட்டை நம்பணும், கைவிடப்படார். சரி, நாளைக்கு பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறன்னு. டெமோனே காலத்தே எங்கே போனான்னு தெரியலையே. ஹலோ சார், யார் நீங்கள்? என் ஃப்ரெண்டு ஸ்காட் எங்கே இருக்கு? என்னது, உன் ஃப்ரெண்டா ஸ்காட்டு? நண்பா,
நான் தான்டா ஸ்காட்டு. உன் ப்ராப்ளம் சால்வ். என்னடா சொல்கிற? நீயா ஸ்காட்டு? அப்போ என்ன ப்ராப்ளம் சால்வ் சொல்கிற? அதான் சொன்னல, வால்டரோட பிளாக்மெயில் பண்ணுறான்னு. ஆமாம் சொன்னேன். அதான் நேற்று அவன் வீட்டுக்கு போனேன். என்ன நடந்துச்சு சொன்னால் நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. ப்ளீஸ்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லேன். நேற்று வால்டரோட வீட்டுக்கு போனேன். அப்போ அவரோட அப்பா தான் இருந்தார். ஹலோ சார், நீங்கள் தான் வால்டரோட அப்பாவா? ஆமாம் சார். என்னாச்சு? என் பையன் என்ன பண்ணான்? உங்கள் பையன் சமீர்னு ஒரு பையனை பிளாக்மெயில் பண்ணுறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ உங்கள் பையன் இப்போ இருந்திருந்தான்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்போம். நீங்கள் இருக்கிறனால உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இனி உங்கள் பையன் பிளாக்மெயில் பண்ணான் அப்படின்னா அடுத்த உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணி நேராக நீங்கள் கோர்ட்டில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சார். சாரி சார், என் பையன் இனி இப்படி பண்ண மாட்டான். ஓகே சார், நீங்கள் பெரிய மனுஷன் சொல்கிறனால போகிறேன். இனி உங்கள் பையன் பிளாக்மெயில் பண்ணான்னா அதுக்கப்புறம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே திகச்சு போயிட்டார். நீ என்னதோ சும்மா சொல்கிறேன்னு தான் நினச்சேன். தேங்க்ஸ்டா நண்பா. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுக்குறா தேங்க்ஸு? சரி அது இருக்கட்டும், இந்த கெட்டப் எப்போ அழிக்க போகிற? இல்லைடா, கெட்டப்போட ஒரு நாள் ஃபுல் எடுத்துக்கிட்டு அதான் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக டெலீட் பண்ணிடுறேன். இந்த கெட்டப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். சரிடா, ஓகே. ஆனால் எனக்கு இன்னொரு ஆசை கூட இருக்குது. என்னது? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும், அவ்வளோதானே? நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க, கவலைப்படாத. ஓகே, அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணு, நான் தூங்க போகிறேன். ஓகேடா, பாய். நாளைக்கு பார்க்கலாம். சரி, கிளம்பு, காற்று வரட்டும்.